இப்போ இது வந்து ஆகப்பெரும் அமெரிக்காவுடைய குருட்டு வேலை தான் இது, புரியுதா? அவன் வந்து ஒரு சர்வதேச மாமாக்காரன், அவ்வளோதான். அவனை உருவாக்கி விட்டது சிஏஏ தான். ஒரு மாமாக்காரன் அழகாக அவனே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிடுவான். நம்மளால் உருவாக்க முடியாது ஒருத்தனை, இயற்கையாகவே வருவான். ஒரு போர் வீரனாக இருந்தாலும் சரி, ஒரு தன்மானம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கேடு கெட்டவனாக இருந்தாலும் சரி, இயற்கையிலே அப்படியே வருவாங்க. அப்போ கரெக்டாக அவங்கள தூக்கிட்டு அவனை வச்சு கேம் ஆடுவாங்க. அதுக்கு அவன் நல்லா செட் ஆனான். நீங்கள் போடுற மியூசிக்லாம் ஆடினோடனே அவனை வச்சு என்னென்னா சிஏ வந்து உலகம் பூரா இருக்கவனை பூராத்தையும் லிஸ்ட்டில் சேர்த்து விட்றாங்க. என்ன முறையில் சார்? என்ன முறையில் அப்படின்னா, அவன் வந்து எப்படின்னா அவனை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மோடியோட அவர் இருந்தான்னு சொல்கிறாங்க. மோடிஜி வந்து அமெரிக்கா போகிறார். போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு ஷெட்யூல் போடுவாங்க. காலையில் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு, இது முடித்த உடனே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரை பார்க்குறாரு 11 11 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பிஸ்னஸ் மேனோட ஒரு ஆமாம் இந்தியன் பிஸ்னஸ் மேனாக பேசுகிறாரு. அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றாரு, ரெஸ்ட் எடுக்கிறாரு. 4 மணிக்கு ட்ரம்ப்பை பார்க்குறாரு. 4 to 5 அங்கே இருக்கார். 4:30 5:30 மணிக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு. அப்புறம் அது முடித்த உடனே அடுத்த நாள் காலையில் அமெரிக்க தொழிலதிபர்களை சந்திக்கிறார், முதலீடுகளை ஈர்க்கிறது. இப்படின்னு ஷெட்யூல் போடுவாங்க. ஏதாவது ஒரு ஷெட்யூல் போடுவாங்க.